வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்தி அலசல். அதாவது முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் பணம் காய்க்கக்கூடிய ஒரு மரம். ஏன்னா அரசாங்கம் கட்டிடம், பாலம், ரோடு இதெல்லாம் போடுவாங்க ஒவ்வொரு வருஷம். அந்த போடக்கூடிய டெண்டர் எல்லாம் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் போடுவார். அதில் தான் 30% 40% கமிஷன் வாங்குவாங்க. இது அந்த காலத்திலிருந்தே நடந்த விஷயம். 1967 அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி அமைச்சார். ஆட்சி அமைச்ச உடனே அவங்க ரொம்ப வேண்டியவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன மந்திரி வேணும்னு கேட்டார். அப்போ கருணாநிதியை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா உனக்கு என்ன மந்திரி வேணும்னு. போலீஸ் மந்திரி வேணும்னு கேட்டார். போலீஸ் மந்திரி யோகி இருந்த துறை, கக்கன் இருந்த துறை, ஒரு பைசா லஞ்சம் வாங்காதவர். இவர் அதில் சம்பாதிக்கிறான்னு போலீஸ் மந்திரி வேணும்னாரு. அப்போ தான் எம்ஜிஆர் அண்ணாதுரை கேட்டார், எதுக்குப்பா நீ போலீஸ் மந்திரி கேட்குறேன்னாரு. இல்லை, நம்ம கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது நிறைய போலீஸ்காரங்க நமக்கு எதிராக நடந்துட்டாங்க, அவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணணுன்னாரு. அப்போ சொன்னார், ஏப்பா போலீஸ் அதிகாரியெல்லாம் கடமையை செய்கிறான், இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்துட்டால் நமக்கு ஆதரவாக இருப்பான், அவங்களெல்லாம் பழி வாங்க முடியாது, வேறு துறை கேட்கணுன்னா அவர் கேட்ட துறை பொதுப்பணித்துறை. ஏன்னா அதில் தான் பெர்சன்டேஜ் கமிஷன் அடிக்க முடியும். இதெல்லாம் அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறையினாலே நல்லா துரைமுருகனுக்கு பொதுப்பணித்துறை கொடுத்தார் கருணாநிதி. ஆனால் எம்ஜிஆர் இருக்கும்போது பொன்னையனுக்கு கொடுத்தார். அவன் நல்ல மனுஷன், சம்பாதிக்காத ஆள், அவன் சம்பாதிக்காத ஆளுக்கு தான் கொடுத்தார். மற்றது இந்த பொதுப்பணித்துறையில் வரவும் பூரா பார்த்திங்கன்னா பணத்தை கொள்ளையடித்து கட்சிக்கும் கொடுத்து தானும் இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொதுப்பணித்துறையிலேயே ஆயிரக்கணக்கான கோடி அடித்த ஒரே ஆள் ஏவா வேலு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் முன்னாடி இருந்தவெல்லாம் இது கொடுப்பான், டெண்டர் கொடுப்பான், பாலத்தை கட்ட கொடுப்பான், ரோடை கட்ட கொடுப்பான், கட்டிடத்தை அரசாங்க கட்டிடம் கட்ட கொடுப்பான், கொடுத்துட்டு 30% 40%ன்னு வாங்குவான். ஆனால் இந்த ஏவா வேலு எப்படின்னா, அதாவது டெண்டர் விடுறது, பணம் இவ்வளவுக்கு ஏலம் போட்டேன்னு சொல்கிறது, ஏலத்தை யார் எடுப்பா, இவரே பினாமி கம்பெனி வச்சுருக்காரு, அவங்க எடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. கட்டிடமும் நடக்காது, பாலமும் கட்ட மாட்டாங்க, பணம் மட்டும் அந்த கம்பெனிக்கு போய் சேர்ந்துடும். அந்த கம்பெனி யார் கம்பெனின்னா கஜேந்திரன் அவருடைய பிஎம்மா, அவரும் அவர் பையன் பேர்லேயும் இவர் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒருத்தர் புகாராக எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் ஆதாரத்தோடு கொடுத்துட்டார். பல வேலைகள் நடக்கவே இல்லை. இவர் பினாமி கம்பெனிக்கு அதை கொடுக்குற மாதிரி கொடுத்து எதையும் கட்டவும் இல்லை. கட்டாத பாலத்துக்கு டெண்டரு, கட்டாத ரோடுக்கு டெண்டரு, கட்டாத கட்டிடத்துக்கு டெண்டர்னு வரிசையாக அடுக்கி புகார் கொடுத்து விட்டார். புகார் கொடுத்த உடனே இப்போ அதை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க போகிறாங்க. அதனால் ஏவா வேலு இன்னும் என்னென்ன பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியலை. பல ஆயிரக்கணக்கான கோடியை அவர் சம்பாதித்திருக்கிறார். அந்த திருவண்ணாமலை சிவனுக்கு அந்த கோயில் கோபுரத்தை விட பெருசாக வணிக வளாகம் கட்டினார். எல்லோரும் சொன்னாங்க, கோயிலை விட பெரிய கோபுரம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொன்னாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடித்து கட்டினார். இப்போ சிவபெருமான் தண்டனையில் மாட்டிக்கிட்டார். அதனால் ஆயிரக்கணக்கான கோடி வந்துடும். அரசு இப்போ அவரை கைது பண்ணால், இப்போ திமுகவில் இன்னொருத்தர் முக்கிய புள்ளி, அவர் பேரை சொல்ல விரும்பலை, அவரை பிடிச்சிருக்காங்க டாஸ்மாக் விஷயத்தில். அவர் என்ன சொல்லிட்டார், நான் 900 கோடி அதில் வருது, நான் 900 கோடி கொடுத்துட்றேன், என்னை மேலே கேஸ் போட்டுறாதீங்க அப்படின்ட்டார். உடனே தாவைக்கால் என்ன சொல்லிட்டாங்க, அரசாங்க கல்லூரத்தில் சேருங்க, கேஸு போடலான்ட்டாங்க. என்னடா ஏன்டா கேஸ் போடலன்னா, கேஸ் போட்டு இவங்களெல்லாம் வருஷ கணக்கில் நடத்தணும், ஆட்சி மாற்றம் வந்தால் அவெல்லாம் தப்பிச்சிடுவாங்க. அதனால் தாவைக்கா ஒரு நல்ல விஷயம் என்ன செய்கிறாங்க, அரசாங்கத்தில் 900 கோடியை சேர்த்துரு, உன் மேலே வழக்கு போடலாங்கிறாங்க. இதே மாதிரியே அம்னஸ்டி ஸ்கீம்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. நான் முதலே சொல்லியிருக்கேன், அம்னஸ்டி ஸ்கீம் மன்னிப்பு கொடுக்கும் திட்டம். எல்லா திமுக எடப்பாடியிலேருந்து அதிமுக அமைச்சர் எல்லாருக்கும் என்னென்னா, எல்லாரும் கதையும் எடுத்துட்டோம்ப்பா, எல்லாம் அவன் நீ சம்பாதிச்ச பணத்தை சொத்தை அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சா நீ வழக்கு போடாமல் விட்டுறோம், ஒப்படைக்கலைன்னா உன் மேலே வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்புவோம், மக்கள் மத்தியிலும் கொண்டு வருவோம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆள் கொண்டு வந்தார்ல
திமுக 900 கோடி, அது மாதிரி பல ஆயிரக்கணக்கான கோடி வந்து அரசாங்கத்துக்கு சேரும். அதனால் இன்னும் பல கதைகள் வருங்காலத்தில் வரப்போகுது. பல மந்திரிகள் அதுக்கு தான் திமுகக்காரங்க என்ன பண்ணுறான், திமுகவில் ஸ்டாலினும் உதயநிதி இப்படியே விட்டுக்கிட்டு போனால் ஒரு மந்திரியாக பிடிபடுவான். பிடிபட்டால் நமக்கு கொடுத்த கமிஷனை சொல்லிடுவான். அப்போ நம்ம பேர் நாரி போகும், இப்போவே நாரி போகுது. அதனால் விஜய் ஆட்சிக்கு முடிவு கட்டணும். நம்ம பாலிடால் பண்ணுறது விஜய் ஆட்சிக்கு முடிவு பண்ணணும்ப்பா, நடக்கவே விடக்கூடாது. இல்லைன்னா ஒரு மந்திரியாக போய் நம்மளை காட்டி கொடுத்துருவான், நம்ம சாம்ராஜ்யமே போயிடணும்னு சொல்லி 4 பேரும் உதயநிதி, எடப்பாடி, ஸ்டாலின், எடப்பாடி பையன் சொல்கிறது யார்? தாவேக அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறார். இன்னும் எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளை திமுகவும் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி மற்றும் திரு எடப்பாடி அவர்களின் மகன் 4 பேரும் ஒரு சில தொழிலதிபர்களுடன் சேர்ந்து இந்த முயற்சியை இன்றும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த 4 பேர் கூட்டணி வச்சுக்கிட்டு சில தொழிலதிபர்களுடன் பேசி பணத்தை நீ கொடு. அப்போ கூட இவங்க கொள்ளையடிச்ச பணத்தை எடுக்க மாட்டாங்க. இவங்க அடிக்கிறது வந்து அது பூரா கட்டுமான நிறுவனத்திலையும் வெளிநாட்டிலையும் போய் வச்சுருவான். அதனால் 4 பேரும் சேர்ந்து பெரிய தொழிலதிபர்கள்ட்ட தாவை காட்சியை கவுக்கணும், பணத்தை கொடுங்க. ஒரு நாள் கூட நம்ம விடக்கூடாது, விட்டால் நம்ம அத்தனை பேரும் காலி, எல்லாம் காட்டி கொடுத்துருவான்னு சொல்லி போட்டு வேலை பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இதில் வேடிக்கை. அதுக்காக தான் நான் முதல்ல இருந்தே சொன்னேன். 2018 நான் பேசின வீடியோ பாருங்கள். ஐயோ எடப்பாடி ஸ்டாலின் ஆலியான்னு சொன்னேன். கருணாநிதி சமாதியை கொண்டு வந்ததில் ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னுலாம் சொன்னேன். 2018 போய் என் பழைய வீடியோவை பாருங்கள். அது மாதிரி எடப்பாடி இப்போ பக்க திமுக காரராகவே மாறிவிட்டார். என்ன ஆனாலும் சரி, நீ உதயநிதியை முதலமைச்சராக வைக்கிறையா, நான் இது பண்ணுறேன், இல்லைன்னா என்னையும் முதலமைச்சராக வை அப்படின்ட்டு அதிமுகவுக்கு சமாதி கட்டணும்னு முடிவு பண்ணிட்டார். அதிமுக தொண்டர்களுக்கு சொல்கிறேன், எடப்பாடியை விட்டு கட்சியை காப்பாற்றணும், இல்லைன்னா கட்சியை வந்து குழி தோண்டி புதைத்து விடுவார். ஸ்டாலின் சிஎம் ஆனாலும் பரவாயில்ல, உதயநிதி சிஎம் ஆனாலும் பரவாயில்ல, அதிமுக ஆதரவு கொடுக்குங்கிற நிலைமைக்கு இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. இப்போ அதனால் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கட்சியை விட்டுட்டு வந்து ராஜினாமா பண்ணாதீங்க, உடனடியாக பொதுக்குழுவை கூட்டுங்க, எடப்பாடி பதவியை விட்டு தூக்குங்க, கட்சியை விட்டு தூக்குங்க. அப்போ தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். வேலுமணியிலேருந்து விஜயபாஸ்கர்லேருந்து சொன்னேன், நீ ராஜினாமா பண்ணுறது முக்கியம் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்து சேர்ந்துடுவீங்க. ஆனால் அதிமுகவை யாரையா காப்பாற்றுவா? எடப்பாடிகிட்டேருந்து பக்கா ஸ்டாலின் ஏஜென்ட் ஆகிட்டார. அதிமுக தொண்டர்கள்லாம் கொஞ்சம் யோசிங்க. கட்சி போச்சே, எடப்பாடிங்கிற ஒரு தனி மனிதனுடைய சுயநலத்தினால. அதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி இவர் வேலுமணி முன்னாள் அமைச்சர், அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காங்க. அவர் வேணாம் பண்ணிட்டார். நான் கட்சி இது பண்ண முடியாது, நீ என்றைக்கு திமுகவோட கூட்டணி சேரணும்னு சொன்னி அன்றைக்கே வந்து நாங்கள் கட்சியை விட்டு வெளியில் வரணும்னு முடிவு பண்ணிட்டோம். சிவி சண்முகமும் அதான் சொல்கிறார், திமுகவோட கூட்டணி சேர்ந்தார். இப்போ வெளியில் வந்த அத்தனை மந்திரிகளும் அதைத்தான் சொல்கிறாங்க. அப்போ எடப்பாடிக்கு என்னென்னா, பதவி அதிமுகவை பற்றி கவலைப்படாத, இருக்கிற வரை பதவியை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எடப்பாடிக்கும் உதயநிதிக்கும் சொல்கிறேன், மக்கள் வந்து உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே இருந்த அத்தனை இதுவும் போயிடுச்சு, லஞ்சமெல்லாம் போயிடுச்சு. எல்லா அரசாங்க ஆஃபீஸ்லேயும் பயப்படுறான் லஞ்சம் வாங்குறதுக்கு, போய் பாருங்க. அதனால் இப்போ கூட சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இது வாங்கினா பாருங்கள் பார்ட்டி ஃபண்டு, அதெல்லாம் தைரியமாக சொல்லுங்கள், அவங்கள்ட்ட வாங்கி திரும்பி தரோங்கிறாங்க. பயப்படுறான். அவன் பூரா ரவுடி கூட்டம், ஆளை வச்சு அடிப்பான், ஆளையே கொலை பண்ணிடுவான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே பயப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்டுன்னு இங்கே எவ்வளோ வாங்கினாங்களோ பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் கொடுங்க. லஞ்சத்தை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சதுர அடிக்கு 140 ரூபான்னு வாங்கினா அதை பூரா கொடுங்க. எல்லா பணத்தையும் தாவேக அரசாங்கம் திரும்பி இந்த குடும்பத்தினரிலிருந்து வாங்கி எல்லாருக்கும் இந்த பணத்தை கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கட்ட கருத்து. எல்லாரும் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவன் பூரா வெட்டு ஒன்றுக்கு இது இல்லை, அடியாரில் வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பான். மற்றபடி இவர்கள் வந்து இவர்களை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது இல்லை. பாருங்கள், ஏவா வேலுவை கொள்ளையடிச்சிருக்காருல, ஸ்டாலின் முதலமைச்சராக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? மனசாட்சி வேணாமா உங்களுக்கெல்லாம்? மனசாட்சி இருந்தாலும் மனசாட்சி விடுங்க, ஒரு மனிதாபிமானம். இப்படி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான உங்கள் மந்திரிங்கெல்லாம்
எம்ஜிஆர் தான் சொன்னேன்ல, உளவுத்துறையில் சொல்லி எந்தெந்த மந்திரி கொள்ளையடிக்கிறான்னு பார்த்து கூப்பிட்டு அவங்க சில பேரை அடித்தார். கடைசி அவருக்கு இயங்க முடியாமல் போனோன்னா பணத்தை அரசாங்க கருவூலத்தில் சேர்த்தார். ஜெயலலிதா அவர்களே ஓபிஎஸ் நிறைய சம்பாதிச்சிட்டாருன்னு சொன்னோன்னு கூப்பிட்டு பயங்கரமாக திட்டி அந்த இதெல்லாம் கட்சிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணி எச்சரிக்கை பண்ணி அனுப்பினார். கட்சியை விட்டு தூக்கணுங்கிற நிலைமைக்கு இருந்தார். ஜெயலலிதா மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்க. ஆனால் அவரே மந்திரிகள் சம்பாதிச்சதை கூப்பிட்டு கேட்டார். ஸ்டாலின் கூப்பிட்டு கேட்க வேண்டியது தானே. இதே ஏவாவேலுவை கூப்பிட்டு கேட்கறதுக்கு ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு தைரியம் இருந்ததா? ஏவாவேலுவில் கொள்ளையடிக்கிறாருன்னா அதில் வீட்டு செலவுக்கு உங்களுக்கான செலவுக்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தா மந்திரி எப்படியா பயப்படுவான்? எப்படியா நாட்டை கொள்ளையடிக்காமல் இருப்பான்? ஒரு முதலமைச்சராக இருந்து இந்த மாதிரி மந்திரிங்க நான் கொள்ளையடிக்கிறத தடுக்க தவறிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த உங்களுடைய இறைவனின் சக்தியை உங்களை அழிச்சிருமே. எவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம். நீங்கள் பண்ணின வேலைக்கெல்லாம் உங்களுக்கு அந்த பதவி வரலாமா? எத்தனை வழக்குகள் எனக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு. உங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் கொடுத்தது அது கடவுள் செஞ்ச தப்பு. அது அப்போவே நினச்சேன், என்னையா கடவுள் இவ்வளோ மோசமாக இருக்கான், இவ்வளோ மோசமான மனிதர்கிட்ட போய் ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுத்துருக்கான்னு நான் நினச்சேன். பல விஷயங்களை கண்ணால் பார்த்தவன். அப்படி ஒரு பதவியை கடவுள் கொடுத்தானா அதை காப்பாற்ற வேணாமா? மந்திரிங்களெல்லாம் இப்படியா கொள்ளையடிக்க விடுறது? கொள்ளையடித்த மந்திரிகிட்ட ஒரு முதலமைச்சர் பங்கு போட்டுக்கலாமா? இதுக்கு முன்னாடி இருந்த எந்த முதலமைச்சரும் உங்களை மந்திரிகளை கண்காணித்தார்கள்? ஸ்டாலின் நீங்கள் தான் மந்திரிகளோடு சேர்ந்து பங்கு போட்டிருக்கீங்க. உங்கள் பையன் வந்தால் இதை விட பல மடங்கு மோசமான ஆளுன்னு நிரூபிச்சிருவார். அதனால் தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று இந்த ஒரு கூட்டம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும். இந்த கூட்டத்தை இன்னமே நம்ம ஆட்சி பொறுப்பில் விட்டால் இந்த கூட்டத்துக்கு ஜால்ரா அடிக்க தயாராகிட்டார் எடப்பாடி. எடப்பாடி இரண்டாம் குற்றவாளி. அதனால் எடப்பாடியவும் ஸ்டாலினையும் உதயநிதியவும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனசாட்சியுள்ள ஒரு மனிதனின் கடமை அப்படிங்கிறத முதல் கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். பத்திரிகையாளர்களிடம் மோதிய வைகோவுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் ஒரே தகராறு, சண்டை வந்துருச்சு. வைகோ என்ன சொன்னார்? கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இது 3 திமுக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் இப்போ ஆட்சி நிறுத்தி இப்போ லஞ்சம் வாங்குறதுக்கே பயப்படுறாங்க அரசாங்க உலகத்தில்னு சொல்லியிருக்காரு. அவர் நமக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது வேறு விஷயம். ஆனால் சொல்கிற கருத்து சரியான கருத்து தானே. இப்போ பாருங்கள், எல்லா அரசாங்க ஆஃபீஸ்லேயும் லஞ்சம் வாங்க பயப்படுறாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனாலும் லஞ்சம் வாங்க பயப்படுறான். ஆர்டிஓ ஆஃபீஸ் போங்க, இதுக்கு லைசன்ஸுக்கெல்லாம் பண்ணாங்க பயப்படுறான். அப்போ நல்ல மாற்றம் தானே. அதை தான் அவர் சொல்கிறார். யார்? ஒரு வைகோ அந்த கூட்டத்தில். அங்கே ஒருத்தன் இவங்க தினகரன் திமுகவோட இவங்க ஏஜென்ட்டு அவன் நிருபர் என்ன சொல்கிறான்? ஏன் நீங்கள் அங்கே இருக்கும்போது தெரியலையா? அவர் சொன்னார், யோ அவங்களோட கூட்டணி இருந்தேன்னு சொல்லலை நான் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறேன்யா ஃபுல்லாக கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் தான் அவங்க பண்ணாங்கன்னு சொல்கிறார். உடனே 2 பேர்த்துக்கு சண்டை வந்துடும். இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சதுரடிக்கு இவ்வளோ ரேட்டு வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். கமிஷன், அது கட்டிங், பிறகு கரப்ஷன், இதை ஒழிச்சிட்டார்ல. அந்த கூட்டணியில் இருந்தாங்கிறத நான் மறைக்காத செய்கிறேன். கூட்டணி தான் இருந்தேன். கூட்டணியில் இருந்துக்கிட்டு பேசுறது அயோக்கியத்தனம் இல்லை. கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே கூட்டணி அட்டாக் பண்ணுறது என்ன அரசியல் தர்மம்? மனச்சாட்சி என்ன விரோதம்? கூட்டணி தர்மத்துக்காக பேசாமல் இருந்தேன். அதில் என்ன தப்பு? அதான் சரியான அணுகுமுறை. கூட்டணி இருந்துக்கிட்டே விமர்சனக்கூடாது. உங்கள் கருத்தை நான் ஏன் ஏற்றுக்கணும்? நான் என்ன சொல்கிறேன், வைகோவை பொறுத்தவரை அவர் முன்னாடி அவர் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் கட்சி மாறுவார், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் முன்னாடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2Gயில் உங்கள் பூனா எப்படி இந்த கூட்டம் கொள்ளையடித்தது, அது அறிவாலயத்துக்கு எப்படி சூட்கேஸில் பணம் போச்சுங்கிறதெல்லாம் அப்போவே சொன்னார். அது மட்டும் இல்லை, அந்த சாதிக் பாட்சா 2G வழக்கில் சம்பந்தப்பட்ட ராசாவுக்கு நெருங்கிய நண்பர். அவருக்கு பல ரகசியங்கள் தெரியும். சிபிஐ அவரை விசாரிக்க ஆரம்பிக்கும்போது அவர் ஸ்டாலின் போய் சந்தித்ததுக்கு பிறகு அவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த கொலை இது தற்கொலை அல்ல, கொலை தான், இதை செய்தது ஸ்டாலின் தான் அப்படின்னு வைகோ ஓப்பனாக சொன்னார். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன சாதிக் பாட்சாவுடைய மனைவி, அந்த சாதிக் பாட்சாவோட மனைவியே என் கணவரை கொன்றது ஸ்டாலின் தான் சொன்னாங்க. இதை வெளிப்படுத்தி கொண்டு வந்ததே வைகோ தான். அவர்கிட்ட உள்ள கெட்ட வழக்கம் என்னென்னா எலெக்ஷன் வரும்போது கட்சி மாறிடுவார். ஆனால் இவர்களுடைய ஊழலை பற்றியெல்லாம் ஏற்கனவே எடுத்து சொன்னவர் தான்.
அதனால் இப்போவும் சொல்கிறாரு, உனக்கு ஏன் தினகரன் பத்திரிக்கைக்கு கோபம் வருது? தினகரன் பத்திரிக்கையை பார்த்து கேட்குறேன், நீ கவரில் 500 1000 வாங்காதவனா பத்திரிக்கை நிருபர்? இதே கருணாநிதி இருந்திருந்தால் நீங்கள் இப்படி பேச முடியுமா? எந்த எதிர்க்கட்சி இவங்களும் ஆள வச்சு அடிப்பார்ல. அது மட்டுமா, அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வேலையை விட்டு தூக்குங்கம்பார்ல. இவர் செய்கிற அயோக்கியத்தனை எதுவுமே பத்திரிக்கைக்காரன் பேசக்கூடாது, பேசுனா அடிப்பார். அதனால் பத்திரிக்கைக்காரன் நீ யோகியன்னு மட்டும் பேசாதப்பா. நானும் ஊடகத்தில் இருக்கேன், நீங்கள் பூரா எப்படிப்பட்ட அயோக்கியர்கள்னு எனக்கு தெரியும். காவல்துறையில் இருந்து எவன் லஞ்சம் வாங்கினான்னு அத்தனை பேரையும் என்னால் சொல்ல முடியும், எந்தெந்த பத்திரிக்கைக்காரன் வாங்கினான். நீ யோகியம் கிடையாது. அதனால நீங்கள் போய் இங்கே தகராறு பண்ணுற. அன்றைக்கி ஏற்கனவே விஜயகாந்தோடு போய் தகராறு பண்ணி அவரை அடிக்க வந்தார். இப்போ வைகோ இது பண்ணுறாரு. அதனால் அரசியல்வாதிகளில் மோசமானவங்க இருக்காங்கன்னு நான் பல தடவை பேசியிருக்கேன். ஆனால் இப்போ உங்களுடைய ஊடகத்திலேயும் அயோக்கியர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அதுவும் நீ தினகரன் பத்திரிக்கையோட பத்திரிக்கையாளர், தினகரன் பத்திரிக்கை ஸ்டாலினோட கையாளுங்க. அவங்க சார்பில் நீ வந்து பேசுனா உங்ககிட்ட எப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? அதனால் இந்த விஷயத்தில் வைகோ வெர்சஸ் தினகரன் பத்திரிக்கைனா நம்ம வைகோவுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா தினகரன் பத்திரிக்கை அயோக்கிய பத்திரிக்கை, திமுகவின் ஏஜென்ட்டு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. கோயில் பிரசாதத்திலும் கொள்ளையடிச்சிருக்கான் திமுக காரன். இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டில் வந்து மதுரை கிளையில் ஒருத்தர் கேஸ் போட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, விதவிதமாக கொள்ளையடிச்சிருக்கான், வெளியில் தெரியாமல். யோகியர் சேகர் பாபு பெரிய யோகியர் மாதிரி விபூதி அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பெரிய பக்தர் மாதிரி எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணியிருக்காரு. என்ன நடந்தது? கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க. அதில் ஏற்கனவே கவர்மெண்ட் ஆர்டர் என்ன இருக்குன்னா, கோயில் நிர்வாகமே அந்த பிரசாதத்தை தயாரித்து கோயில் நிர்வாகமே அதை விற்கணும். அதில் வரக்கூடிய லாபத்தை வந்து கோயிலுக்கு போகணும். இதுக்காகத்தான் கோயிலுக்கு வருமானத்தை பெருக்கணும்ல. அதனால் பிரசாதத்தை வந்து கோயில் நிர்வாகம் கிடச்சிச்சுன்னா, இந்த தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னு இங்கே கலப்படம் பண்ணுவான், தரமில்லாத இதை வந்து பிரசாதத்தை உருவாக்குவான். இப்போ திருப்பதியில் பார்த்தீங்கல்ல, திருப்பதி நிர்வாகமே அதை பண்ணுவாங்க. ஒரிஜினல் நெய் அவங்களே மாடுகளெல்லாம் வளர்க்குறாங்க, அந்த மாடுகளில் பாலை எடுத்து ஒரிஜினல் நெய்யை வச்சு பண்ணுவாங்க. அதனால தான் திருப்பதி பிரசாதம் உலகளவில் ஃபேமஸ். அவ்வளவு ருசியாக இருக்கும். குறைந்த விலையில் 10 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய லட்டு கொடுப்பாங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதே இது நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னா கலப்பட நெய்யை போடுவான், தரம் குறைஞ்சி இருக்கும், லாபத்தை பார்ப்பான். அதனால் எல்லா கோயில்கள்லேயுமே தமிழக இந்து அறநிலையத்துறையில் இது போட்டாங்க ஜிஓ. பிரசாதத்தை கோயில் நிர்வாகம் தான் தயாரிக்கணும், கோயில் நிர்வாகம் தான் விற்கணும்னு. இவன் திருட்டு கூட்டம், திருட்டு ஆட்சி. இந்த திமுக காரணம் வந்த உடனே என்ன பண்ணியிருக்கான், செந்தில் பாலாஜியை வச்சு பிரசாதத்தில் தயாரிக்கும் இதை வந்துக்கிட்டு தனியாருக்கு கொடுத்துருக்கான். ஏன்னா தனியாருக்கு கொடுத்ததில் 40% இவங்க. அதனால் என்ன, பிரசாதம் தரம் குறைஞ்சி போகும், அரசு கோயிலுக்கு வர வேண்டிய லாபமும் போயிடும், தனியாருக்கு போயிடும். இந்த அயோக்கியத்தனத்தை ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை இப்போ வந்து ஒருத்தன் கண்டுபிடிச்சி பாவம் ஹைகோர்ட்டில் கேஸை போட்டு ஹைகோர்ட்டு கூப்பிட்டு கேட்டுருக்காங்க. இப்போ தாவேக்கா அரசாங்கம் தானே, அவங்க சொல்லிட்டாங்க இன்றைக்கோடு முடிஞ்சு போகுது இவங்க இது கான்ட்ராக்டு, நாளையிலேருந்து நாங்கள் கோயில் நிர்வாகமே வந்து பிரசாதத்தை தயார் பண்ண போகிறோம், நாங்களே விற்க போகிறோம், லாபத்தை அரசாங்கத்துக்கு சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோடு அந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டாங்க. நல்ல வேலை இவங்க திரும்பி வந்திருந்தான்னு வைங்க, நமக்கே தெரிஞ்சிருக்காது இந்த பிரசாதத்தை இவங்க தனியாருக்கு கொடுத்து 40% கமிஷன் வாங்கினது கடவுள் வந்து காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிறது இவங்களை பற்றிய அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது பராசக்தின்னு ஒரு படம் வந்ததில்லை சமீபத்தில், நம்ம விஜயுடைய ஜனநாயகனுக்கு எதிராக விட்டு மண்ணை கவுனாங்கல்ல, கேவலப்பட்டாங்கல்ல, அது உதயநிதியோட இது தானே, ரெஜெண்ட் ரிலீஸு. இவங்க பினாமி தான் அதை தயாரித்தது. அதில் வந்து அந்த படத்துக்கு டைரக்டர் ஒரு லேடி, சுதா கொங்கராம் அப்படிங்கிற லேடி தான் அதை தயாரித்தது, இது டைரக்ட் பண்ண. அவங்க பெரிய டைரக்டர் தெலுங்குலலாம். இந்த கூட்டம் அவர்களை போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க என்ன நினச்சி வந்துட்டாங்க, 1 லட்சம் கோடி வர கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க, பணத்தை ஒழுங்காக கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு 8.5 கோடியில் 1 பைசா கொடுக்குறோம். அவங்க போய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. வழக்கை போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து உயர்நீதிமன்றம் கேட்டுருக்காங்க, அந்த படத்தில் எவ்வளையா லாபம் வந்தது, எவ்வளோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கயான்னு இருக்காங்க. இந்த கூட்டம் எப்படின்னா, இவன் லட்சக்கணக்கான கோடி சம்பாதிப்பான், ஆனால் அவன்கிட்ட வேலை பார்க்குறவனுக்கும் ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டான். சன் டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா 12,000 ரூபா அதையும் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க இதில் எல்லாம். ஆனால் இவங்க சம்பாதிக்கிறது ஆயிரக்கணக்கான கோடி.
அதே மாதிரி திமுககார எப்போவுமே நீங்கள் லெஜெண்டில் வேலை பார்க்குறவங்க போய் கேளுங்க எவ்வளோ சம்பளம்னு, எவ்வளவு எத்தனாம் தேதி சம்பளம் கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. பாருங்கள், இது பண்ணிங்க பாருங்கள், ஒன்றும் சம்பளமும் கொடுக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். பாருங்களேன், டைரக்டருக்கே சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்கல. இவங்க 30,000 கோடி 40,000 கோடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கேஸ் போட்டாங்கல்ல, இவங்களே திரும்பி ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா வழக்கம் போட முடியாது, உடனே ஒரு பொய் கேஸை போட்டு உள்ளே தள்ளியிருப்பான். ஆக எவ்வளவு கொடூரமானவர்கள் பாருங்கள். மற்றவன் வயிற்றில் அடிக்கிறான், இவன் மட்டும் வெளிநாடுகளில் போய் முதலீடு செஞ்சுட்டு பாவம் தொழிலாளர்களின் வயிற்றுலெல்லாம் அடிக்கிறான். போய் நான் சொல்லக்கூடிய நிறுவனங்கள், திமுகவின் குடும்பம் சார்ந்த நிறுவனங்களில் போய் பாருங்கள், எவனுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறான், எவனுக்கு எவ்வளோ குறைவாக சம்பளம் கொடுக்குறான். அது மாதிரி டைரக்டர் கையை வச்சுட்டாங்க, அவர் 8.5 கோடின்னு போயிருக்காரு. ஆளுங்கட்சியில் இல்லை, அதனால் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. உயர் நீதிமன்றத்தில் போய் சம்பளத்தை வாங்க வேண்டிய கேவலமான நிலைமையில் இருக்குது. உருப்படுவீங்களே நீங்கள்? ஒவ்வொருத்தரும் 50,000 கோடி 60,000 கோடின்னு சம்பாதிச்சுட்டு வேலை பார்க்குறவனுக்கு இதுக்கு சம்பளம் கொடுக்க துப்பு கிடையாது. எதுக்கு ரெஜென்ட்டுன்னு சொல்லி எதுக்கு நீ நிறுவனத்தை வச்சு நடத்துகிற? உன் நிறுவனத்தின் மூலம் தானே எடுத்த உன்னுடைய பினாமியில். அதனால் கேவலமானவர்கள், தொழிலாளின் வயிற்றில் அடிப்பவர்கள். அதனால் இந்த சுதா கொங்கராவுக்கு நீதி கிடைக்கட்டும், அவர் சம்பளம் ஒழுங்காக சேரட்டும் அப்படிங்கிறத நம்முடைய அடுத்த கட்ட கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, ஏடிஜிபி அருணுக்கு எதிராக சவுக்கு சங்கர் ஒரு வழக்கு போட்டிருக்கார். வழக்கு போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு, நம்ம அதை பற்றி பேசலை, இருந்தாலும் இப்போ பற்றி பேசுகிறோம். ஏடிஜிபி அருணால் சவுக்கு சங்கர் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டார், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி ஏடிஜிபி அருணை தண்டனைக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிறதுலேயும் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. சவுக்கு சங்கரை கைது பண்ணிட்டு போய் கோயம்புத்தூர் ஜெயிலில் வச்சு கையை ஒடிச்சாங்க. அவர் வீட்டிலலாம் இந்த மலத்தை இது பண்ணும்போது எஃப்ஐஆரே போடல. இதே யார் கொஞ்சம் நெஞ்சம் அக்கிரமமாக பண்ணார். அவர் மனசாட்சியே இல்லாத மனிதர். எவனுக்காச்சும் பிடிக்காதவன் திமுகவுக்கு எதிரானவன்னா குண்டர்கள் சட்டம் இதெல்லாம் பார்த்தாங்க. சென்னை ஹைகோர்ட் என்னையா யார் இந்த அதிகாரி? ஆனால் தலைக்கு மேல் தலை கணம். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே அப்போவாச்சு திருந்தினாரா? அப்போவாச்சு புத்தி வந்ததா? ஹைகோர்ட்லேருந்து சம்மன் கொண்டு வரவங்கள 2 மணி நேரம் லாடு காக்க வச்சார். 2 மணி நேரம் வானத்திலிருந்து குதிச்சவர்கள உங்களை மாதிரி எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகளை பார்த்துருக்கேன். இவ்வளோ ஒரு கேவலமான மனிதரை, இவ்வளோ ஒரு தலைக்கிழமை இந்த மனிதரை பார்த்ததில்லை. எவ்வளோ பெரிய திறமைசாலிகள் எல்லாம் எவ்வளோ அடக்க ஒடுக்கமாக இருந்தாங்க, மனசாட்சிக்கு பயந்தாங்க. அந்த போயிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவரெல்லாம் நான் பார்த்து பேசினேன். அழுதார். நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என்னை அடிக்க வந்தாங்க, தற்காப்புக்கு என்ன பண்ணேன், பேனா கத்தி வச்சுருந்தேன், அதை வச்சு இது பண்ணேன், பார்த்துட்டு ஓடினாங்க. சரி, அவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இருந்தாலும் என்ன போய் குண்டர்கள் சட்டத்தில் போட்டார் சார். பாவம்லாம் அவங்க வயிற்றுச்சல், குடும்பத்தின் சாபமெல்லாம் விடுமா? என்னமோ நீங்கள் இதில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் நீங்கள் ஏடிஜிபியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் காலம் உங்களை மன்னிக்காது. பாவம் சவுக்கு சங்கர் உங்களால் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணமே அருண் தான். வீட்டுக்குள்ளே போய் கோடாலியை வச்சு பீரை உடைச்சாங்க. அதுக்கு வெக்கம் இல்லாமல் 2 இன்ஸ்பெக்டர் நின்னா பியூன் மாதிரி. சவுக்கு சங்கர் கால் மேலே கால் போட்டு இருக்காரு. 2 பேரும் நின்றுக்கிட்டு விஷ் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டருங்களையே கேவலப்படுத்தினார் அருண் செய்தது கொஞ்சம் நெஞ்சமல்ல. அதனால தான் ஹைகோர்ட்டில் அவரை கூப்பிட்டு பல மணி நேரம் காக்க வச்சு தவறாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள் உங்கள் அதிகாரத்தை, குண்டர்கள் சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் மேலே கண்டனம் தெரிவித்தாங்க. இப்போ சவுக்கு சங்கர் கண்டனம் தெரிவித்ததை வச்சு அவர் மேலே சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. சட்டப்படி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கேட்டது மாதிரி சிபிஐ விசாரணையெல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் மேலே மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் மத்திய உள்துறை செயலாளருக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இந்த மாதிரி தவறாக சட்டத்தை பயன்படுத்தி அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து பண்ணியிருக்காரு, இவர் மேல் நடவடிக்கை எடுங்கள்னு கொடுக்கணும். அந்த டைரக்ட் கொடுத்ததை வச்சு ஹைகோர்ட்டில் போட்டு இவர் நான் கொடுத்த மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கன்னு போடணும். அப்போ தான் அவர் சரியாக மாட்டுவார். இதுவே சிபிஐ விசாரணை இதெல்லாம் போட்டிங்கன்னா அது ஜெயிப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜுங்கள்லாம் அவர் மேலே கோபமாக இருப்பாங்க. அதனால் விசாரணை போடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு கோபமாக இருந்தாலும். அதனால் அருணால் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் மத்திய இவங்களுக்கு, ஏன்னா மாநில அரசாங்கத்துக்கு போட முடியாது.
விஜய் போய் அவரை போய் பெரிய போஸ்டர் போட்டார். பயப்படுவான் இங்கே இருக்கிற ஹோம் செக்ரட்டரி எல்லாம். மத்திய உள்துறைக்கு போடுங்க, மாநில இதனையும் போடுங்க, கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, ஹைகோர்ட்டில் கொடுத்து அதை விசாரிக்க சொல்லுங்கள். நான் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். அருண் மட்டும் இல்லை, அவருக்கு கீழே இருக்கிற அத்தனை அதிகாரிகள் மீதும் போட்டிருக்கேன். இதை விசாரிக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சீக்கிரம் ஆணை கொடுப்பாங்க. அதை வச்சு அப்படி சட்டப்படி போனால்தான் அவரை தண்டிக்க முடியும். அவரை தண்டிக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவர் சவுக்கு சங்கர் விஷயத்தில் அவர் செய்தது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா சட்டத்தின்படி தான் எதையும் செய்யணும். சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக நடந்தால் அவங்கள தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். இருந்தாலும் வேறு விதமாக புகாரை கொடுங்கள் அப்படிங்கிறது தான் சவுக்கு சங்கர் விஷயத்தில் சட்ட ரீதியான அவர் போட்ட வழக்கில் நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.